ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. பெஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட் ஃபார் பிகினர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன விஷயங்கள் நம்ம கன்சியூம் பண்றதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாத்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம ட்ரிங்க்ஸா ஆர் நம்ம ஃபுட்டா நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸா நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது ப்ரீ ஒர்க் அவுட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் நம்ம நிறைய சப்ளிமெண்ட் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ நான் அதை பத்தி நான் சொல்ல வரல. சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்மளுக்கு காஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய கஃபீன் நம்மளுக்கு தேவை. ஸோ கஃபீனை நம்ம எடுக்கிறதுனால நம்ம ப்ரீ ஒர்க் அவுட்டா நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு இதுல அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு எடுத்துக்கலாம், எப்போ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிகினர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்க்ரீஸ் த எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ். நம்மளோட ஒர்க் அவுட்ல நம்ம ஃபோக்கஸா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹெனான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடிய நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்ல ஃபோக்கஸா நம்மளுக்கு வெயிட் லிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபேட் பர்ன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மெட்டபாலிசம் ஸ்பீட் அப் பண்ணும். ஸோ இது அட்வான்டேஜ். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றத சொல்றேன். நம்மளோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இன்க்ரீஸ் பண்றதுனால நம்மளுக்கு பல்பிட்டேஷன் வரும். ஸோ பல்பிட்டேஷன் வேற ஒண்ணு இல்லை, நம்மளுக்கு பதட்டமா ஆக்கி விட்டுரும். ஸோ அதிகமா கன்சியூம் பண்றதுனால. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள டீஹைட்ரேஷன் பண்ணி விட்டுரும். ஏன்னா நம்ம ஒர்க் அவுட்ல ஃபோக்கஸா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்வெட்டிங் ஆகுறதுனால நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஸ்டொமக் இஷ்யூ அப்படியே ஆயிடும். ஏன்னா நம்மளுக்கு டைஜஷன் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட டைஜஷன் ப்ராப்பரா நடக்காது, நடக்காம பண்ணி விட்டுரும். ஏன்னா நம்ம அதிகமா நம்ம கன்சியூம் பண்றதுனால கஃபீன் இந்த மாதிரிலாம் ஆகும். சில பேருக்கு நடக்காது, சில பேருக்கு நடக்கும். ஸோ இதைதான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராஷ் லேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சடனா என்ன பண்ணா பேட்டரி டவுன் ஆக்கிடும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணினே இருப்போம், நம்மளுக்கு எனர்ஜியே இருக்காது. சடனா பாத்தீங்கன்னா டல்லான மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். ஸோ இது நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம், எவ்வளவு எடுத்துக்கலாம்னு நான் சொல்ல வரேன். இது காமனா பாத்தீங்கன்னா 2.5 இருந்து 5 ml எடுக்கிறது நார்மல். இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பிகினர்ஸா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நீங்க 2.5ல இருந்து எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணி 5 ml நீங்க எடுத்துக்கலாம். கஃபீன் நீங்க டெய்லி எடுத்துக்கலாமான்னு பாத்தீங்கன்னா, என்னோட சஜஷன் சொல்ல வர்றது என்னன்னா வேண்டான்னு சொல்றேன். ஏன் நான் வேண்டான்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கஃபீன் அதிகமா எடுக்கிறதுனால நம்மளுக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் ஃபேட் லாஸ்ன்றது என்னோட ஜேர்னி இன்னைக்கு 52வது நாள் போயிட்டு இருக்கு. இந்த 52வது நாள் எப்பப்போ நான் கஃபீன் எடுத்துக்கிறேன் ப்ரீ ஒர்க் அவுட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தேவையான விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா, நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது டெட் லிஃப்ட், பெஞ்ச் பிரஸ் அந்த மாதிரி ஓவர் வெயிட் நான் எடுக்கும்போது நான் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துப்பேன். ஏன்னா என்னோட ஒர்க் அவுட்ல நான் பிளான் பண்ணியிருப்பேன், இன்னைக்கு இதுதான் ஒர்க் அவுட் பண்றேன், அப்போ நான் இதை எடுத்துப்பேன். அதே மாதிரி ஸ்குவாட் கிளாஸ்க்கு நான் எடுத்துப்பேன். அதே மாதிரி டெய்லியும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகினர்ஸ் வேண்டாம் அப்படின்னு தான் என்னோட சஜஷன் சொல்லுவேன். நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லக்கூடிய டெட் லிஃப்ட், பெஞ்ச் பிரஸ், அப்புறம் ஸ்குவாட்ஸ் கிளாஸ் நீங்க பண்ணும்போது நீங்க இதை கன்சியூம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் நீங்க பார்க்கும்போது எடுத்தோன்னே 5 ml எடுத்து நீங்க எடுக்கிறது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க 5 ml எடுத்துக்கலாம். கரெக்டா நீங்க எடுத்தீங்கன்னா கஃபீனை உங்களுக்கு ரிசல்ட் பக்காவா உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதா சொல்றேன். ஒரு பிகினர்ஸ்க்கு நான் சொல்றேன். ஒர்க் அவுட் நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 30ல இருந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்க கன்சியூம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் அவுட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.